ஒரு எலி ஒரு பெரிய அரிசி டப்பாக்குள்ளே விழுந்துட்டு இருக்கு. பட் அங்கே அவ்வளோ அரிசி இருந்ததை பார்த்துட்டு அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். இனிமேல் நம்ம ரொம்ப நாளைக்கு சாப்பாடை தேடி அங்கே இங்கேன்னு ஓடி அலைய வேணான்ட்டு. ஸோ அது தப்பிச்சு போகிறதுக்கு பதிலாக அங்கே இருந்த அரிசியை சாப்பிட்டு அதோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருது. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த அரிசியெல்லாம் குறைய குறைய அதால் இதுக்கு மேலே அந்த மேலே ஏறி அந்த டப்பாலேருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில தள்ளப்படுது. அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த அரிசி முழுமையும் காலியாகி அந்த எலி பாவம் மண்டையை போட்டுருச்சு. இதில் அந்த எலி தான் கைஸ் நம்ம, அண்ட் அந்த அரிசி தான் நம்மளுடைய ஜாபு, கம்பெனி, பிஸ்னஸ் எல்லாமே. ஒரு ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லையோ நீங்கள் ரொம்ப நாள் இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் ஸ்கில் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தாண்டி உங்கள் ஜாபையும் பிஸ்னஸையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அரிசி காலியாகக்கூடாதுன்னு பயந்த எலி மாதிரி. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இது மட்டும்தான், இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாதுன்ட்டு. பட் என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வாழவே கூடாது. நமக்குள்ளே இருக்கிற திறமையை மட்டும்தான் நம்ம நம்பணும். அண்ட் முக்கியமாக இது ஜாபுக்கு மட்டும் கிடையாது, பிஸ்னஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா do follow my account and see you in another video. Bye guys.